வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ₹1 Realme தரப்புலேருந்து எனக்கு ஒரு gift கிடச்சிது. இந்த கிஃப்ட்டை எப்படி நீங்கள் கிளைம் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி இந்த கிஃப்ட்டு நீங்கள் வாங்க முடியும் ₹1 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நான் எப்படி இந்த ஒரு கிஃப்ட்டை ₹1 வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோடைய லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா Realme தரப்புலேருந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட் இது கிடையவே கிடையாது. உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது Realme பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அதிலே தெரிஞ்சிச்சு இது Realmeயோடைய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இதுக்கு ஒரு க்ளூ கூட உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ கண்டிப்பாக கெஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் Realmeயோடைய ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணது அப்படிங்கிறது இருக்குது, ஒரு 5-6 வீடியோ இருக்குது. ஸோ அதில் எந்த வீடியோ அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஃபைனலி நான் இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே டைட்டாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இதுதான் ப்ராடக்ட்டு. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்குங்க, இந்த பாக்ஸில் தான் வருது. இப்போ வச்சு கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணலாம். பட் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறது கிடையாது. அண்ட் உள்ளே ஒரு பில் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் இன்வாய்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம பே பண்ணது பார்த்தீங்கன்னா ₹1 மட்டும்தான். அதுக்கான பில்லு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லை பக்கத்தில் வச்சுட்டு நான் கடைசியாக இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அண்ட் மேலும் இந்த ஒரு பாக்ஸை பிரிச்சிடலாம். ஸோ பிரிக்க போகிறோம். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல இங்கேருந்து. எஸ், பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ப்ராடக்ட் ரொம்ப சின்னது தாங்க. Realme Buds Classic. ஸோ இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலுமே ₹1 இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறது உண்மையிலே பெரிய விஷயந்தான். அண்ட் இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் பில்லை உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ இது பாக்ஸ் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க, பட் ப்ராடக்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த சின்ன ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் தேவையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ பெரிய பாக்ஸில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கான ப்ராடக்ட். ஸோ புதுசாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு ப்ராடக்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூவும் போட்டிருக்கோம். ஸோ Realme Buds Classic உடைய அன்பாக்சிங் ரிவ்யூ அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, ஒரு செம்மையான இயர்ஃபோன். இந்த ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக ஒரு செம்ம ஓர்த்தான ஒரு இயர்ஃபோன் தான். மெயினாக சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு காதில் போடுறதுக்கு இது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அண்ட் மற்றபடி சூப்பரான ஒரு இயர்ஃபோன் தான். அண்ட் இப்போ நம்ம டேக்ஸை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு இங்கேருந்து தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் முடிஞ்சால் போடுறேன், ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். பட் நம்ம பே பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ₹1 தாங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பி இந்த ப்ராடக்ட்டை எப்படி நான் ₹1 வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஒன்றுமே கிடையாதுங்க. Realme கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு Realme ஃபோன்லாம் வாங்கினீங்கன்னா இன்பில்ட்டாக கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் நெட்டில் போய் கூட போட்டு பார்த்துக்கலாம். ஸோ Realme கம்யூனிட்டிக்குள்ளே அடிக்கடி நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க Realme தரப்புலேருந்து. ஸோ ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் இருக்கும், ஆஸ்க் மேடவ் ஈவெண்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்கும். அதில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா Realme ஃபேன் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை Realme கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வீக்லி Realme கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு பிராண்டத்தை ஒரு ஃபேன்ஸ் போய் பேசுறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் Realme ஃபேன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த Realme ஃபேன் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நடந்துருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ Realme ஃபேன் மீட் அப்படிங்கிறது நம்ம நேரில் போய் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பட் இந்த தடவை டியூ டு கொரோனா இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்காக Realme என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் மீட்டாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. விஷுவல் மீன்ஸ் ஒரு ஜூம் மீட்டிங்கில் தான் ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பட் லிமிடெட் சீட்ஸ் தான், ஒரு 30 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நானும் ஒரு ஆளாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன்.
ஸோ நிறைய விஷயங்கள் அங்கே வந்து கெயின் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை எனக்கு வந்து ₹1 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ₹1 வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேலும் இது இல்லாமல் நான் என்னென்ன விஷயங்கள் அங்கே வந்து பேசினேன் அப்படிங்கிறதையும் இதே வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன், இப்போ ரீசெண்டாக Realme X7 Proலாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் எனக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிது. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணேன். 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு Realme X7 Proலாம் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபேன் ஈவெண்ட் நடக்கும்போது. ஸோ அப்போ வந்து அந்த ஈவெண்ட்டில் நம்ம Realme X7 Pro பற்றி அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பண்ணாங்க. எடுத்தோடனே ஒரு இன்ட்ரோ வந்து கேட்டாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்களோட இன்ட்ரோ கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெக் சேனல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட டேரெக்டாகவே சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து Realme X7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருக்கலாம். பட் அவங்க வந்து கொஞ்சம் போரிங்காக வந்து கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து நடத்துனாங்க. அதில் நம்ம ரியல்மிகிட்ட வந்து கொஷின் வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக 3 பேர் வந்து இருந்தாங்க. ரியல்மி கம்யூனிட்டி டீமில் ஒருத்தர் இருந்தார். மேலும் இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கெலாம் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க பேர் சரியாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஸோ அவங்க வருவாங்க. அவங்க 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணலாம். அவங்க வந்து அதுக்கு ஆன்சர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு சான்ஸ், எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட சான்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ எனக்கு சான்ஸ் கிடைச்சப்ப நான் வந்து கேட்ட கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Realme X7 பற்றி தான் கேட்டேன். Realme X7 வந்து செம்மையான ப்ரைஸிங், 20,000க்கு ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்குது. அண்ட் MediaTek உடைய Dimensity 800U ஒரு நல்ல ப்ராசஸர், அதுவும் ஒரு 5G ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணல. பட் இருந்தாலுமே இப்போதைக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஃபியூச்சரில் அப்டேட்டில் கிடைச்சதும் ஆப்டிமைசேஷன்லாம் வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் 20,000க்கு ஃபர்ஸ்ட் டைம் Realme தான் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு 5G வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் X7 ஒரு நல்ல பெஸ்ட் பையாக தான் இருக்கும். பட் X7 Pro பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். பட் அதோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இந்த X7 Pro அப்படிங்கிறது அந்தளவுக்கு வர்த்தியாக எனக்கு வந்து தெரியலை. ஸோ இதை தான் நான் அவங்கள்ட்டே கேட்டிருந்தேன். இது வந்து X7 ஓகே, X7 Pro வந்து வர்த்தியாக தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க. இதே மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து வெறுமனே ஒரு ப்ராசஸரு மற்ற விஷயங்களை மட்டும் பார்க்காம அதில் இருக்க AMOLED டிஸ்பிளே அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Realme தரப்புலேருந்து Realme X3 இருக்குது. X3 பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 855+. ஸோ இது Realme X7 Pro பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 1000U ஏதோ அந்த சீரீஸில் வந்து வரும். கிட்டத்தட்ட இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும், எங்களால் அப்படி சொல்லவே முடியாது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், ஈவன் தான் நம்ம க்ளோஸாக வச்சு பார்த்தா கூட ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்னோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, Realme X3 வந்து 22,000 வரைக்கும் கொண்டு வந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில். பட் நான் வந்து இன்னொரு 10,000 அதிகம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6,000 7,000 அதிகம் போட்டு AMOLED டிஸ்பிளே அண்ட் சின்ன சின்ன வித்தியாசங்களுக்காக நான் அவ்வளோ கொடுக்கணுமா அப்படிங்கிறத நான் யோசித்தேன். நான் அவங்கள்ட்ட கேட்டேன். பட் அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, AMOLED டிஸ்பிளே கிடைக்குது, அதுக்காக நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அவங்க பண்ண ஆன்சர் அந்தளவுக்கு வர்த்தியாக தெரியல. ஸோ நான் அதை அவங்கள்ட்ட அதுக்கு மேலே பேசலை. பட் இருந்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு அது வந்து அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து வர்த்தியாக தெரியல. பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்களை கொஷின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் Realmeயை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இப்போ Redmi எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைடில் சுத்தமாக அவங்க ஒன்றுமே கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. இப்போ நாங்கள் கேட்டால் கூட கேட்கவே முடியாத அளவுக்கு கேள்வியெல்லாம் இருக்குது. நிறைய கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் அவங்க அந்த மாதிரி ஃபேன் மீட்லாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய கொஷின்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பட் Realme தான் அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். Realme UI 2.0 இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி நான் ஒரு சில ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். நிறையா டிஸ்கஷன் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் அவங்களுடைய சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ அதன் மூலமாக நான் ஒரு சில நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் பேசுகிற வச்சு இன்னும் நிறைய பேருக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் கடைசியாக அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, Realme Buds Classic. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் பாஸ் மாதிரி ஒரு கூப்பன் கோட் கொடுத்தாங்க. அந்த கூப்பன் கோட் எடுத்துகிட்டு போய் நம்ம Realmeயோடைய வெப்சைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்மளால் ₹1 வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு. அதுதான் நான் ₹1 பே பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரு கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ஆளுக்கு, அதாவது இந்த Realme Buds இல்லாமல் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் அவங்க லக்கி ட்ராவில் வந்து ஒரு மொபைல் வந்து கொடுத்தாங்க. Realme Nazo 20 Pro வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு நபருக்கு வந்து லக்குன்னு நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஸோ அவருக்கு வந்து லக்கி ட்ராலாம் கிடச்சிது. ஸோ நம்மளுக்கு இது கிடைச்ச வரைக்கும் ஓகே தான், நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன்.
ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நீங்கள் எப்படி இதை வின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் அதே மாதிரி ரியல்மியுடைய ஃபேன் ஈவெண்ட்டில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ ஃபேன் மீட் அப்படிங்கிறது நடக்கும், கண்டிப்பாக திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ வரும்போது உங்களில் எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசையும் கூட. ஸோ ஆக்சுவலாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி ஃபோன் வச்சுருக்கணும், ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வந்து இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மொபைலெல்லாம் கேட்கவே இல்லை. அவங்க போனோன்னே நேம் அது இது கேட்டாங்க, வேறு ஒன்றுமே வந்து கேட்கல. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுடைய கேள்விகளை பிராண்டுக்கிட்ட வந்து கேளுங்க. ஸோ ஃப்ரீயாக வந்து நீங்கள் பேசலாம். அதுக்காக தான் மெயினாக இந்த ஃபேன் ஈவெண்ட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அண்ட் இப்போது நீங்கள் எப்படி, அதாவது இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ரியல்மியில் நான் வந்து கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் இதை ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன், நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த புது ப்ராடக்ட்டை அப்படியே வந்து உங்கள்கிட்ட கிவ் அவே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கான கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கிவ் அவேல நீங்கள் இந்த ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கையில் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ண வேண்டாம், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அதை நான் வந்து செக் பண்ணுவேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும், கிவ் அவேக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ அந்த இது உங்களுக்கு அந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே அங்கேயே வந்து வரும். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். எப்பயுமே வழக்கம் போல் நம்ம ஆல்ரெடி 2-3 கிவ் அவே பண்ணியிருக்கோம். அந்த கிவ் அவே எப்படி போச்சோ அதே மாதிரி தான் 1 மந்த் டைம் இருக்கும். ஸோ 1 மந்த் யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரேண்டமாக நான் ஒரு ஆள் சூஸ் பண்ணுவேன். அதுவுமே உங்களுக்கு அப்படியே ஒரு லைவ் வீடியோவாக தான் வரும். ஸோ அந்த லைவாக நான் வந்து சூஸ் பண்ணி ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் இந்த ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கை வந்து கொடுப்பேன். மேலும் நிறைய கிவ்அவே நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு சில இயர்ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இயர்ஃபோன்லாம் ரிவ்யூ முடிச்சுட்டு கண்டிப்பாக கிவ்அவே தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே கனெக்டரில் வந்து இருங்க. எப்பயுமே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிவ்அவே நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ சீக்கிரமாக போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களோட என்ட்ரிஸ் வந்து கொடுங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.